வணக்கம் என் உயிர் சொந்தங்களே, தாய்மார்களே, பெரியவங்களே, தம்பி தங்கச்சிகளே. நான் இங்க உங்களுக்கு உபதேசம் பண்ண வரலங்க. ஒரு மனுஷனா இன்னொரு மனுஷன் கிட்ட மனசு விட்டு பேச வந்திருக்கேன். கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஒன்று, சன்மார்க்கம்னா என்ன? அது ஒரு மதம் இல்லங்க. எல்லா சாமி, எல்லா புத்தகத்துக்கும் மேல இருக்கிற ஒரு உண்மை வழி. நம்மள சாவுல இருந்து, துன்பத்துல இருந்து, தெரியாமையில இருந்து தூக்கி விடுற அருள் வழி. கடவுளை கோவில்ல தேடாதீங்க, உங்க நெஞ்சுக்குள்ள எரியுற அந்த சின்ன வெளிச்சமா பாருங்கன்னு சொல்ற வழி. 2, 4 படி இருக்கு பாருங்க. முதல்ல தாச மார்க்கம். சாமி நீ எஜமான், நான் உன் வேலைக்காரன் நு கும்பிடுறது. அப்புறம் சத்புத்திர மார்க்கம். நீ அப்பா, நான் உன் புள்ள நு அழுறது. அப்புறம் சக மார்க்கம். நீ என் ரெண்டுடா நு தோல்ல கை போடுறது. கடைசியா வர்றதுதான் சன்மார்க்கம். அங்க நான் நீனு பேச்சே இல்ல, நீயே நான், நானே நீ நு கரைஞ்சு போறது. அதுக்குத்தான் பேரு சுத்த சன்மார்க்கம். 3, ஷடாந்தம்னு ஏன் சொல்றாரு? வேதாந்தம், சித்தாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், கலாந்தம்னு 6 பெரிய முடிவுகளை பெரியவங்க சொல்லி வச்சாங்க. வள்ளலார் என்ன பண்ணாரு தெரியுமா? அந்த 6ஐயும் சண்டை போட விடாம ஒன்னா கட்டி, இதுக்கு மேல ஒரு வழி இருக்கு பாரு நு காட்டினாரு. அதுதான் சமரச சுத்த சன்மார்க்கம். 4, சமரசம்னா என்னங்க? இந்து பெருசா, முஸ்லிம் பெருசா, கிறிஸ்தவம் பெருசான சண்டை இல்ல. எல்லா நதியும் கடைசில கடல சேர்ற மாதிரி எல்லா வழியும் ஒரே உண்மையில போய் முடியுது. எல்லாம் ஒண்ணுதான் பா நு உணர்றதுதான் சமரசம். 5, சுத்தம்னா ஜாதி ஸ்டிக்கரை கிழிச்சு போடுங்க, மதம் சட்டைய கடட்டி வைங்க, சடங்கு ஆச்சாரம் எல்லாத்தையும் தாண்டி நில்லுங்க. பேரு, ஊரு, ரூபம் எதுவும் இல்லாத வெறும் அருளா நிக்கிறதுதான் சுத்தம். 6, அதுக்கு முதல் பயிற்சி என்ன? ரொம்ப சிம்பிள்ங்க. சத்துவ குணம். கொல்லாம இருக்கிறது, ஜீவகாருண்யம், பொறுமை, சாந்தம், அடக்கம், நல்லத நினைக்கிறது, நல்லத செய்யுறது, நல்லவங்க கூட சேர்றது. இதுதான் ஆரம்ப பள்ளிக்கூடம். 7, கொஞ்சம் உள்ள போனா அங்க வார்த்தை வரும். தத்துவமசி, சிவோகம், சிவத்துவமசி. அதுக்கு அர்த்தம் வேற ஒண்ணும் இல்லங்க. தம்பி, நீ தேடுறது வெளியே இல்ல, நீயேதான் அது நு உள்ளுக்குள்ள கேக்குற சத்தம். 8, உச்ச ரகசியம் என்ன தெரியுமா? இது யோகம் இல்ல, மந்திரம் இல்ல, ஹோமம் இல்ல, சமயம் இல்ல. இது அருளால நேரடியா உங்க ஆன்மா அனுபவிக்கிற விஷயம். கரண்ட தொட்டா எப்படி உடம்பு அதிருமோ அப்படி அருள் உங்கள தொடும். 9, அதுக்கு ஒரே சாதனை, ஜீவகாருண்யம் மட்டும்தான். எல்லா உயிர்கிட்டையும் இரக்கம் காட்டுங்க, அன்பு காட்டுங்க, அதோட துன்பத்தை உங்க துன்பமா பாருங்க. இதைவிட பெரிய தவம் வேற இல்லங்க. 10, வள்ளலார் சொன்ன பெரிய உண்மை. அருள்தான் கடவுள், ஒளிதான் அருள், அருள்தான் சிவம். அந்த சிவம்தான் உங்க உயிருக்குள்ள இருக்கிற சுத்த அறிவு. அதுல நின்னா என்ன கிடைக்கும்? சாவே இல்லாத ஞான உடம்பு கிடைக்கும். அருட்பெருஜோதிய பார்க்கலாம். இந்த அண்டம் பிண்டம் எல்லாத்துலயும் சுதந்திரமா இருக்கலாம். அதுக்கு பேருதான் சுத்த சிவ துரியாதீதம். அங்க நினைவும் இல்ல, இருட்டும் இல்ல, நான் நீனு பிரிவும் இல்ல, வெறும் அருள் ஒளி மட்டும்தான். 13, இவ்ளோ பெரிய விஷயத்தை அவர் 4 வார்த்தையில சொல்லிட்டாரு. உயிரை நேசி, கொல்லாதே, அருளாகு, ஒளியாகு. 14, கடைசியா மறைபொருள் என்ன? மதத்தை தாண்டுங்க, சடங்கை தாண்டுங்க, புத்தக தத்துவத்தையும் தாண்டுங்க, அருள போய் நில்லுங்க. அப்போ நீங்க மனுஷனா இருக்க மாட்டீங்க, சிவமயமா மாறிடுவீங்க. என் சொந்தங்களே, இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது பெருசா எதுவும் பண்ண வேணாம். ஒரு பறவைக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க, ஒரு மனுஷன் மனசை நோகடிக்காம பேசுங்க, அதுல இருந்து ஆரம்பிங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன், அருள் வழியில வாங்க. அருட்பெருஜோதி, அருட்பெருஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஜோதி. திருச்சிற்றம்பலம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, நான் மகான் அல்ல.